புனிதமான ரமலான் மாதத்தில் ஆர்வமாக எங்களுடைய செயற்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் விசேடமாக பெண்களுக்கான இந்நிகழ்வு ஊர் நிர்வாகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மிக நல்ல அழகான ஒரு நிகழ்வாக திட்டமாக இந்த திட்டம் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய மார்க்கத்தை யாரெல்லாம் பாதுகாக்க நினைக்கின்றார்களோ அவர்கள் அனைவர்களையும் அந்த ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பான். எனவே நிச்சயமாக இதற்கான நன்மைகள், இதற்கான கூலிகள் அது பன்மடங்காக எதிர்பார்க்க முடியாததாக அது அமையும் என்ற துஆவை நான் இந்த இடத்தில் துஆவுடைய எண்ணத்தோடு இந்த விடயத்தை சொல்லிக்கொண்டு என்னுடைய தலைப்பை ஆரம்பம் செய்கிறேன். ஷஅபானினுடைய இறுதி தருவாயில் இந்நிகழ்வை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். ஷஅபானினுடைய மாதத்தில் ஒரு மூமின் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கின்றன. அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் ரமலான் வரப்போகிறது என்ற சந்தோஷம். சஹாபாக்கள் எல்லாம் பள்ளிகளில் கூடுவார்கள், களைவார்கள், சந்தைகளில் கூடுவார்கள், களைவார்கள். அப்போதெல்லாம் எல்லோரும் பேசிக்கொள்கின்ற வாசகம் ரமலான் வரப்போகிறது. மாறி மாறி சந்தோஷப்படுவார்கள். இது ஷஅபானினுடைய மாதத்தில் ஒரு மூமின் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு அமல். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், குல் பிஃபضலில்லாஹி வ ரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய ஃபضல், நிஅமத், அவனுடைய விடயங்களில் ஈடுபடுகின்ற பாக்கியங்கள், இதை முன்வைத்து சந்தோஷப்படுங்கள். நீங்கள் உலகத்தில் சேகரித்து வைக்கக்கூடிய எல்லாவற்றிலும் காசு, பணம், நிம்மதி, உங்களுடைய ஏனைய எல்லாவற்றை விடவும் இதுதான் சிறந்தது. அல்லாஹ்வுடைய விடயங்களை, மார்க்க விவகாரங்களை முன்னிறுத்திய சந்தோஷம் ஒரு மூமினுடைய அடையாளம், ஒரு மூமினுடைய செயற்பாடு என்ற அடிப்படையில் இந்த ஷஅபானில் நாம் ரமலான் வரப்போகிறது என்ற சந்தோஷத்தை மனதில் ஆழ பதிக்க வேண்டும். ரமலானுக்கான தயாரிப்பு இது இரண்டாவது நாங்கள் செய்ய வேண்டிய கட்டாயமான கடமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அஹ்சு ஹிலால ஷஅபான லிரமலான். ரமலானினுடைய மாதத்தை வரவேற்பதற்காக, சரியாக அந்த நாளை அடைவதற்காக ஷஅபானின் பிறைகளை எண்ணி வாருங்கள். இன்று ஷஅபானினுடைய மாதம் பிறை எத்தனை என்று தெரிந்திருப்பது இந்த ஷஅபானினுடைய மாதத்தில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல். அதற்கு தனியான நன்மைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருகிறார். இதெல்லாம் ரமலானை வரவேற்பதற்கான தயாரிப்புகள். இன்னும் ஒரு தயாரிப்பு இருக்கிறது. ரமலானை பற்றிய உண்மையான யதார்த்த பூர்வமான விடயங்களை அறிவது, படிப்பது. இது ரமலானினுடைய பாரிய ஒரு தயாரிப்பு. இந்த தயாரிப்பு இல்லாமல்
ரமலானினுடைய விடயங்களை மனதளவிலும் உடலளவிலும் எங்களால் தயாரிப்பு செய்ய முடியாது. எனவே இஸ்லாமிய அறிஞர்கள் மிக தெளிவாக ஒரு விடயத்தை சொல்கிறார்கள். ரமலான் எவ்வாறு உருவானது? இந்த வரலாறு மிக முக்கியமானது. குர்ஆனில் இதனை மிக மிக துல்லியமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு சொல்லிக் காட்டுகிறான். மனிதர்களே, நபியுடைய உம்மத்தவர்களே, இந்த கடமை உங்களில் இருந்து ஆரம்பித்தது அல்ல. இதற்கு முன்னால் இந்த உலகத்தில் பல சமுதாயம் வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்களில் இருந்து ஆரம்பித்தது. உங்களோடு மட்டும் இந்த கடமை சுருக்கப்பட்டது அல்ல. இந்த ரமலானுடைய சிறப்புகளை, இந்த ரமலானுடைய கடமைகளை படிப்பதற்கு முன்னர் கட்டாயமாக எங்களுடைய அறிஞர்கள் சொல்கிறார்கள், இதற்கு முன்னால் இந்த சமுதாயம் ரமலானை அல்லது நோன்பை எவ்வாறு அடைந்தார்கள், எவ்வாறு அவர்கள் அதனை நிறைவேற்றினார்கள், இந்த விடயங்களை அறிவது கட்டாயமான ஒரு விடயமாக, உளவியல் ரீதியாக எங்களை போஷிக்கின்ற, எங்களை பண்படுத்துகின்ற மிக முக்கியமான ஒரு தகவல். இதனை இஸ்லாமிய அறிஞர்கள் எழுதுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானுடைய கடமையை, நோன்பு பிடிக்கக்கூடிய இந்த கடமையை இதே போன்றுதான் முதலாவது யூதர்களுக்கு கொடுத்தான். பனு இஸ்ரவேலர்கள் என்று சொல்வார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரசூலாகவும் அல்லாஹுவை ரப்பாகவும் ஏற்று இந்த உலகத்தில் வாழ்ந்த சமுதாயம் அவர்கள். அல்லாஹ் இதே போன்றுதான் அவர்களுக்கும் நோன்பை கொடுக்கின்றான். 30 நாட்கள் நோன்பிருக்க வேண்டும், ஒரு மாத காலம் நோன்பிருக்க வேண்டும். ஆனால் என்ன செய்தார்கள்? அல்லாஹுடைய கடமையை எப்படி அணுகினார்கள்? இதுதான் இந்த இடத்தில் நாம் கட்டாயம் அறிய வேண்டிய விடயம். தங்களுடைய பாதிரிகளை அழைத்தார்கள், அவர்களோடு பேசினார்கள். ஒரு மாதம் பசித்திருக்க வேண்டும், இது எங்களால் முடியாத விடயம். எனவே இந்த ஒரு மாதத்தை ஒரு நாளாக சுருக்க வேண்டும். என்ன செய்யலாம்? அல்லாஹ் கொடுக்கின்றான் ஒரு மாதம், இவர்கள் ஒரு மாதத்தை ஒரு நாளாக சுருக்க ஆலோசனை செய்கிறார்கள். அந்த பாதிரிகள், அவர்களுடைய மத குருக்கள் மூசா நபியுடைய மரணத்திற்கு பின்னர், நபிமார்களுடைய மௌத்துக்கு பின்னர், தௌராத் அவர்களுடைய கைகளில் கிடைத்ததன் பின்னர் தௌராத்தை எடுத்து பலவிதமான மாற்றங்களை செய்தார்கள். அதில் ஒன்றுதான் யூதர்களுடைய பார்வையில் உலகத்தில் ஆக சிறந்த நாள் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு நாள் இருக்கிறது. அதுதான் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள். இந்த நாளில் ஒரு நோன்பை பிடித்தால் எங்களால் 30 நோன்புகள் பிடித்ததற்கு சமன். இந்த நிலைப்பாட்டுக்கு வருகிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு மார்க்கத்தின் மாபெரிய கடமை ஒன்றை கொடுக்கின்றான். ஆனால் துரோக சிந்தனையோடு பார்க்கிறார்கள். அல்லாஹ் சொல்வதொன்று, அவர்கள் எடுத்து நடப்பதொன்று. இது யூதர்களுடைய பண்பு. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை
மீன்பிடிக்க கூடாது என்று கடல் பிரதேச மக்களுக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் சனிக்கிழமை மீனுக்கான வலையை விரிப்பார்கள், ஞாயிற்றுக்கிழமை போய் பிடிப்பார்கள். அல்லாஹ்வோடு விளையாடுகின்ற சமூகம். அல்லாஹ் சொன்னதை மதிக்க மாட்டார்கள். அதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும், எங்களுடைய புத்தி சொல்வதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது யூதர்களுடைய விளையாட்டு. ஒரு மாத நோன்பை ஒரு நாளாக சுருக்குகிறார்கள். அல்லாஹுடைய சாபம் அவர்களுக்கு இறங்குகிறது. குர்ஆனில் தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான், லுஇன லில்லதீன கஃபரு, அல்லாஹ் கொடுத்த சட்டங்களை நிராகரித்தவர்கள். அல்லாஹ்வை நிராகரிக்கவில்லை, அல்லாஹுடைய சட்டத்தை நிராகரித்து அதனால் அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள் இவர்கள் சாபமிடப்பட்டவர்கள். அல்லாஹுடைய கோப பார்வைக்கு ஆளானவர்கள். அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக இவர்களை சொல்கிறார். அல்லாஹ் இந்த உலகத்தில் தன்னுடைய மிகப்பெரிய ஒரு கடமையை ஒரு சமுதாயத்திற்கு கொடுத்து அவர்கள் நிராகரித்த நிலைமையில் அடுத்த சமுதாயத்தை அல்லாஹ் காத்திருந்தான். நான் சொல்வதை போன்று இந்த நோன்பினை நோக்கக்கூடிய அடுத்த சமுதாயம் யார்? அல்லாஹ் காத்திருக்கிறான். கிறிஸ்தவர்கள் வருகிறார்கள். ஈசா நபியுடைய உம்மத், இன்ஜீல் வேதமாக கொடுக்கப்படுகிறது. ஒரு மாதம் இவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோன்பை கொடுக்கின்றார். இமாம் புகாரி அவர்கள் அத்தாரீகுல் கபீர் என்ற கிரந்தத்திலும், இமாம் தபரானி அவர்கள் அல் முஜம் அல் கபீர் என்ற கிரந்தத்திலும் இந்த சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். கிறிஸ்தவ சாம்ராஜ்யம், அவர்களுடைய ஆட்சி, அல்லாஹுடைய இந்த நோன்பை அவர்களும் விளையாட்டாக எடுக்கின்றார்கள். என்ன விளையாட்டு? ஒரு மாத நோன்பு. ஆனால் அது வருகின்ற காலம் சூடான காலம். பாதிரிகளை சந்திக்கிறார்கள். ரமலான் வருகின்ற இந்த காலம் கடும் சூடாக இருக்கிறது. காலத்தை மாற்றுவோம் என்று ஒரு சாரார் ஆலோசனை செய்கிறார்கள். உதாரணமாக, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை கடும் சூடாக இருக்கிறது, ஜும்மாவுக்கு போக முடியாது. இதனால் இன்றைய நாளை நாங்கள் திங்கட்கிழமையாக எடுத்துக்கொள்வோம், திங்கட்கிழமை வெள்ளியாக மாற்றுவோம். இது காலம் மாற்றுவது. காலத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே சொந்தமான வேளையை இந்த கிறிஸ்தவர்கள் கையில் எடுத்தார்கள். சுபஹுடைய நேரம் தொழுவது சிரமம். இதனால் சுபஹுடைய நேரத்தை காலை 8 மணிக்கு நாங்கள் மாற்றுவோம் என்று மனிதர்களால் செய்ய முடியாது. இதனை இந்த கிறிஸ்தவர்கள் செய்தார்கள். சூடு காலத்தில் நோன்பு வருவதனால் காலம் மாற்றினார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னமன் நஸீஉ ஜியாதத்துன் ஃபில் குஃப்ர். நோன்ப பிடிக்காம விடுவது வேற விடயம். அதனால் அல்லாஹ் வகுத்து தந்த காலத்தை மாற்றுவது என்பது குஃபுரிலும் மிகப்பெரிய குஃபுர், இறை நிராகரிப்பு. காலம் மாற்றினார்கள். அதில் ஒரு சாரார் சொன்னார்கள், காலத்தை மாற்றுவது குற்றம். இதனால் குற்ற பரிகாரத்தையும் நாங்கள் செய்ய வேண்டும். இதனால் 30 நோன்புக்கு பதிலாக 40 நோன்புகளை பிடிப்போம். விளையாட்டு. ஏற்கனவே வந்த சமூகம் அல்லாஹ் வகுத்து கொடுத்த நாளை சுருக்கினார்கள். இவர்கள் முதலாவது காலத்தை மாற்றினார்கள், இரண்டாவது காலத்தை கூட்டினார்கள்.
இந்த இடம் மிக முக்கியமான ஒரு இடம். அல்லாஹ்வை வணங்குகிறோம் என்ற காரணத்தினால் எங்களுடைய இஷ்டப்படி வணக்க வழிபாடுகளில் கூடுதல் செய்ய முடியாது. நேரம் இருக்கிறது என்பதனால் முகர் தொழுகையை 8 ரக்காத்துகளாக எங்களால் தொழ முடியாது. யாரை தொழுகிறோம்? அல்லாஹ்வைத்தானே. நாளை ஏன் நாங்கள் சுருக்க வேண்டும்? 8ஐ தொழ முடியும் தானே? முடியாத காரியம். மார்க்கம் என்பது இதுதான். கட்டாயமாக அல்லாஹுவினால், அல்லாஹுடைய தூதரினால் அல்லது சஹாபாக்களினால் அறிமுகப்படுத்தப்பட்ட செயற்திட்டமாக எங்களுடைய அமல்கள் இருக்க வேண்டும். குர்ஆன் சுன்னாவை கவனித்து உலமாக்கள் கருத்து சொல்கின்ற அடிப்படையில் எங்களுடைய அமல் இருக்க வேண்டும். அல்லாஹ் 30 நாள் என்று சொன்னால் ஒரு நாளை கூட்டினாலும் அது நரகத்தினுடைய அமல். 30 நாள் என்று சொன்னால் ஒரு நாளை குறைத்தாலும் அதுவும் நரகத்திற்கான வேலை திட்டம். கிறிஸ்தவர்கள் இந்த இடத்தில் கடும்போக்காகவும் யூதர்கள் பொடுபோக்காகவும் அல்லாஹுடைய விடயத்தில் நடந்து கொள்கிறார்கள். 40 நோன்பை பிடிக்கின்றார்கள். அவர்கள் அவர்களுடைய பாதிரியை, தலைமை பாதிரிகளை கடவுளாக எடுத்துக் கொண்டார்கள். இத்தகது அஹ்பாரஹும் வருஹ்பானஹும் அர்பாபன் மின் தூனில்லாஹ். அல்லாஹ் சொன்னது கொண்டு இருக்க அதை கடைபிடிக்காமல் பாதிரிகளும் அவர்களுடைய தலைவர்களும் சொன்னதைத்தான் மார்க்கமாக எடுத்தார்கள். இதனால் அவர்களுடைய ரப்பு அவர்களுடைய பாதிரிகள். இதுபோக அவர்களுடைய மன்னர் இறைச்சியை கடித்து இழுத்து சாப்பிட்ட ஒரு நேரம் அவருடைய பல் உடைந்து விடுகிறது. கிறிஸ்தவ சமுதாயம் துடிதுடித்து போனார்கள். அவர்களுடைய மன்னர்களை கடவுளை போல பார்ப்பார்கள். இதனால் ஒரு நேர்ச்சையை வைத்தார்களாம். இன்னமும் 7 நாள் நோன்பு பிடிக்க வேண்டும். 47 நாள் 30 நோன்பு கொடுக்கப்படுகிறது. 10ஐ காலமாற்றத்தின் குற்றப்பரிகாரம் என்றும் 7ஐ மன்னருடைய நோய் நிவாரணிக்கான நேர்ச்சையாகவும். சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வோடு எந்த அளவு விளையாட முடியுமோ அந்த அளவு விளையாடினார்கள். அவர்களுடைய நோய் லேசாகின்றது. எல்லோரையும் கூப்பிட்டு ஒரு விழாவை வைக்கின்றார். அதில் சொல்கின்றார், இந்த விழாவை நான் உங்களுக்கு பிரகடனம் செய்வதோடு 47 நோன்புகளையும் இன்னும் ஒரு 3 நோன்பை கூட்டி 50ஆக நோக்க வேண்டும். ஆகவே கிறிஸ்தவர்கள் 50 நோன்பை பிறகு பிடித்தார்கள். இஞ்சீலை மாற்றினார்கள். அல்லாஹ் மார்க்கத்தில் ஏற்படுத்திய வணக்கம் ஒரு சமுதாயம் குறைத்து விளையாடியது, இன்னொரு சமுதாயம் கூட்டி விளையாடியது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்த சமூகம் வரை காத்திருந்தான். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் வருகிறது. இவர்களுக்கும் அதே நோன்பை ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கினான். குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட நபியுடைய உம்மத் அவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், இந்த நோன்பு உங்களுக்கு கடமையாக தரப்பட்டிருக்கிறது. இந்த கடமை உங்களுக்கு புதியது அல்ல. கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு வழங்கப்பட்டதை போலதான் உங்களுக்கும் தரப்படுகிறது.
அல்லாஹ்வை சரியாக முறையாக வழிபடுகின்றவர்கள் யார் என்பதை அல்லாஹ் காத்திருக்கிறான், பார்த்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து இந்த கடமையை வாங்கி எடுக்கின்றார்கள். அல்லாஹ் சொன்னதற்கு அணுவும் மாறாத, அணுவளவும் வேறுபடாத சட்டங்களை தன்னுடைய உம்மத்திற்கு ஆரம்பம் முதல் கடைசி வரை பலமாக படித்துக் கொடுக்கின்றார்கள். நோன்புடைய காலத்தை அந்த ரப்புதான் தீர்மானிப்பார். இதில் நபி அவர்கள் கடுமையாக இருந்தார்கள். அதுதான் நீங்கள் நோன்பிருக்க வேண்டியதை அல்லாஹ் இந்த இயற்கையான உலகத்தில் பிறையை அனுப்பி நீங்கள் நோன்பிருக்க வேண்டிய நாள் இதுதான், இதனை காண்பிக்கிறார். நபி அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் நோன்பு நோற்றால் உங்களுடைய பகுத்தறிவை வைத்து அந்த நாட்டில் நோன்பிருக்கிறார்கள், இந்த நாட்டில் நோன்பிருக்கிறார்கள் என்பதெல்லாம் ஏற்கனவே அழிந்து போன கிறிஸ்தவ யூதர்களை போல உள்ள கருத்துக்கள். இது முறையல்ல. அல்லாஹ் அடையாளப்படுத்திய பிறையை நீங்கள் காண வேண்டும். கண்டால் பிடிங்கள், காணவில்லையா மாதத்தை பூர்த்தி செய்யுங்கள். அதே பிறையை கண்டால் ரமலானுடைய மாதத்தை முடித்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் ரமலானுடைய மாதத்தை 30ஆக பூர்த்தி செய்யுங்கள். யூதர்கள், கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்விற்கு செய்த அந்த துரோக நிலை எங்களிடம் வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு சரியாக முறையாக இருக்க வேண்டும். இதுதான் ரமலானுக்கு முன்னர் நாங்கள் அறிய வேண்டிய முக்கியமான ஒரு விடயம். இதற்கு மாற்றம் செய்துவிடக்கூடாது. கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பாகிவிடக்கூடாது, யூதர்களுக்கு ஒப்பாகிவிடக்கூடாது. அல்லாஹ் வகுத்து தந்த அந்த நேரம் மாறாமல் எங்களுக்கென்று ஒரு ஜம்இய்யா இருக்கிறது. அந்த ஜம்இய்யத்துல் உலமா பிறை இந்த நாட்டில் காணப்பட்டு விட்டதா இல்லையா என்பதை அறிவித்தால் அதை பின்பற்ற வேண்டும். அதை விட்டுவிட்டு பகுத்தறிவு, சடவாத சிந்தனை, இதனை நாங்கள் முற்படுத்திவிடக் கூடாது. இரண்டாவது விடயம், நோன்பிருக்க வேண்டிய நேரமும் அல்லாஹ்வினால் சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. நோன்பிருக்க வேண்டிய காலத்தை அல்லாஹ் காட்டுகிறான், பிறையை அனுப்புகிறான். இது எங்களுக்காக அல்லாஹ் அனுப்பக்கூடியது. அதில் முன்வரலாம், சில விடயங்கள் பின்னாகலாம். அல்லாஹ் தான் எங்களுக்கு காட்டுகிறான். அவன் காட்டும் வழியை விட்டுவிட்டு எங்கட குறுக்கு புத்தி காட்டுகின்ற வழிக்கு நாங்கள் போய்விடக்கூடாது. இதே போன்றுதான் நோன்பு இருக்க வேண்டிய நேரமும் நபியவர்களால் சொல்லித்தரப்படுகிறது. நாள் முழுக்க நோன்பிருப்பது மார்க்கமல்ல. எப்படி லுஹருடைய தொழுகையை 8 ரக்காத்தாக தொழ முடியாதோ இதே போன்றுதான் நோன்பிருக்க வேண்டிய நேரத்தையும் நாங்கள் கூட்ட முடியாது. சஹருடைய நேரம் நோன்பிருக்க வேண்டிய நேரம். நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த சஹருடைய நேரத்தை எந்த அளவு உங்களால் பிற்படுத்த முடியுமோ அந்த அளவு பிற்படுத்துங்கள். அதான் சொல்ல போகிறது என்று நெருங்கிய நேரத்தில் தான் நாங்கள் சாப்பிட்டு முடிக்க வேண்டும். எங்களுடைய தஹஜ்ஜுடைய தொழுகையை எல்லாம் சாப்பாட்டுக்கு பின்னர் வைத்துக் கொள்ளக்கூடாது. முதலாவது நாங்கள் தொழ வேண்டும், ஏனைய விவகாரங்களில் ஈடுபட வேண்டும். கடைசி நேரம்தான் சாப்பாடாக இருக்க வேண்டும். என்ன காரணம்?
நோன்பிருப்பதற்கு அல்லாஹ் வகுத்த நேரத்தை விட கூட்டிக் கொள்ளக்கூடாது. இதனாலதான் நபி அவர்கள் சொன்னார்கள், அஜ்ஜிரு அல் ஃபித்ர, நீங்க இஃப்தார அவசரப்படுத்திக் கொள்ளுங்கள். இதே மாதிரி வஅখিরு ஸுஹூர், சஹருடைய நேரத்தை தாமதம் செய்யுங்கள். நோன்பு திறக்கிற நேரம் தாமதப்படுத்தினால் பசித்திருக்கும் நேரம் கூடும். சஹருடைய நேரத்தை முட்கூட்டினால் சாப்பிட்டு முடித்துவிட்டு பசித்திருக்கும் நேரம் கூடிவிடும். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் கூடுதல் குறைச்சல் செய்யக்கூடாது. கிறிஸ்தவர்கள் செய்ததை போன்று யூதர்கள் செய்ததை போன்று இருக்கக்கூடாது. இதனால் நோன்பிருக்கும் நேரம் எங்களுக்கு தெளிவாக வரையறுத்து தரப்படுகிறது. ஒரு மூமின், இஸ்லாமிய மார்க்கத்தில் வாழக்கூடியவன், இந்த விடயங்களை அறிந்து புரிந்து ஏன் எதற்காக இவ்வளவு துல்லியமான சட்டங்கள், இவ்வளவு அழகான நெறிமுறைகள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், அதை பின்பற்ற வேண்டும். அதிகமானவர்கள் சஹரில் சாப்பிட முடியாது என்பதனால் இரவு நேரம் சாப்பிட்டு விட்டு தூங்கி சஹருக்கு எழும்பி நியத்தை மட்டும் வைப்பவர்கள் இருப்பார்கள். இவர்கள் செய்கின்ற வேளையை சற்று சிந்தித்து பாருங்கள். தற்போது 5 மணிக்கு அதான் என்றால் சஹருடைய அதான், சுபஹுடைய அதான், 6 மணிக்கு மகரிபுடைய அதான் என்றால் இடையில் ஒரு 13 மணி நேரம். ஆனால் இரவில் சாப்பிட்டு விட்டு தூங்குகின்ற ஒருவர் 18 மணி நேரம் பசித்திருக்கக்கூடிய வாய்ப்பு வருகிறது. இது அல்லாஹ் எங்களிடம் எதிர்பார்க்காத விடயம். கிட்டத்தட்ட யூதர்கள், கிறிஸ்தவர்கள் இவர்களுடைய நோன்பில் அல்லாஹ் பலவிதமான கடினங்களை வைத்திருந்தார். அல்லாஹ்வுக்கு தெரியும் யார் எப்படி நடப்பார் என்பதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். இதனால் முன்கூட்டியே கிறிஸ்தவர்களின் பழக்கம் இப்படித்தான் இருக்கும், யூதர்களின் செயற்பாடு இப்படித்தான் இருக்கும் என்பதை அறிந்தவன் அல்லாஹ் அவர்களுடைய நோன்பை இந்த உலகத்தில் சட்டமாக விதியாக அனுப்பும் போது கஷ்டப்படுத்தித்தான் அனுப்பினான். யூதர்கள், கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட மார்க்கத்தை நீங்கள் பார்த்தால் மிக சிரமம். உதாரணம், நாங்கள் போட்டிருக்கக்கூடிய உடுப்பில் ஏதாவது ஒரு அசிங்கம் பட்டால், நஜீஸ் பட்டால், உதாரணம், எங்களுடைய குழந்தையை நாங்கள் தூக்குகிறோம், குழந்தையுடைய சிறுநீர் உடுப்பில் பட்டால் அந்த உடுப்பை கழுகிவிட்டால் அந்த நஜீஸ் போகிவிடும். ஆனால் இது எங்களுக்கு தரப்பட்ட சலுகை. இதற்கு முன்னர் யூதர்களுக்கு இருந்தது என்ன தெரியுமா? இப்படி பிள்ளைகளை தூக்கும் போது சிறுநீர் எந்த இடத்தில் படுகிறதோ அந்த துணியை வெட்டி எறிய வேண்டும். அந்த ஓட்டையை அடைப்பதற்கு ஏதாவது புதிய துணியை வைத்து ஒட்டு போட வேண்டும். நஜீஸ் பட்டால் அந்த நஜீஸ் பட்ட இடத்தை வெட்டுவதுதான் அவர்களுடைய சட்டம். அல்லாஹ் கடுமையாக அவர்களோடு நடந்து கொண்டான். சஹருடைய உணவும் அப்படித்தான். நாங்கள் இஃப்தாரை செய்யலாம், பிறகு சஹர் வரைக்கும் வேண்டிய உணவுகளை சாப்பிடலாம். இது அல்லாஹ் தந்த மாபெரும் சலுகை. இதற்கு முன்னால் இருந்த யூதர்களின் சட்டம் இதுவல்ல, வேதக்காரர்களின் சட்டம் இதுவல்ல. இஃப்தாருக்கு பின்னர்
எதுவரைக்கும் அவர்கள் முழித்திருக்கிறார்களோ அதுவரையும் தான் சாப்பிடலாம். தவறையும் தூங்கிவிடக்கூடாது. தூங்கிவிட்டால் பிறகு எழுந்து சாப்பிட முடியாது. ஒரு 6 மணிக்கு இஃப்தார் செய்கிறார்கள், ஒரு 8 மணிக்கு தூக்கம் வருகிறது, கொஞ்சம் தூங்கி எழும்புகிறார் என்றால் அதோடு அவருடைய சலுகை முடிந்து விடுகிறது. பிறகு சாப்பிடக்கூடாது. ஏன் இவ்வளவு கடின சட்டம்? அவர்களுடைய நடவடிக்கை அல்லாஹ்வுக்கு விரோதமாக இருந்தது, அல்லாஹ்வுக்கு மாற்றமாக இருந்தது. இதனால் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய சட்டத்திலும் இறுக்கமான நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்தார். இதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீங்கள் சஹருடைய உணவை சாப்பிடுங்கள். நீங்கள் படுத்தெலும்பி சாப்பிடலாம், தூங்கி எழும்பி சாப்பிடலாம். இது பரக்கத்தானது. பரக்கத் என்றால் என்ன? உலகத்தில் வேறு யாருக்கும் கிடைக்காதது எங்களுக்கு அருளாக கிடைப்பதுதான் பரக்கத். யூதர்கள் வாழ்ந்தார்கள், இந்த சஹருடைய உணவுடைய பரக்கத் அவர்களுக்கு இல்லை. தூங்கினால் சாப்பிட முடியாத துர்ப்பாக்கிய நிலை எல்லாம் இருக்கும், சாப்பிட முடியாது. கிறிஸ்தவர்களுக்கும் இதே துர்ப்பாக்கியம். நபி அவர்கள் சொன்னார்கள், கடந்த கால சமூகம் இந்த உணவு எங்களுக்கு கிடைத்திருக்க வேண்டுமே என்று ஆர்வப்பட்டார்கள். ஆனால் அல்லாஹ் கொடுக்கவில்லை. யாருக்கும் கொடுக்காத வாய்ப்பை உங்களுக்கல்லவா தருகிறான். இதில்தான் பரக்கத் இருக்கிறது. فإن في السحور بركة. சஹர்ல பரக்கத் இருக்கிறது, அதை சாப்பிடுங்கள். இதனால் அறிஞர்கள் சொல்கிறார்கள், சோறுதான் சாப்பிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏதாவது ஒன்றை அல்லாஹ்வுடைய அனுமதிக்காக நாங்கள் உட்கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு தேயிலை தான் எங்களால் குடிக்க முடியுமாக இருந்தால் அதை நாங்கள் செய்ய வேண்டும். இப்படி செய்வதனால் யூதர்கள் அடைந்து கொள்ளாத பாக்கியத்தை நாங்கள் அடைகிறோம், கிறிஸ்தவர்கள் அடைந்து கொள்ளாத பாக்கியத்தை நாங்கள் அடைகிறோம். எனவே இதுவெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் அல்லாஹ் கொடுக்காத பாக்கியம். ஏன் இந்த பாக்கியம்? நாங்கள் தான் அல்லாஹ்வை மாற்றம் செய்யாமல், அல்லாஹ்வுடைய முடிவுக்கு மாற்றம் செய்யாமல், அவன் சொன்ன நேரத்தில் நோன்பை வரவேற்பவர்கள், அவன் சொன்ன அளவிற்கு மட்டும் நோன்பை பிடிப்பவர்கள். நாங்கள் ஒரு நாளாக சுருக்கவும் இல்லை, 50 நாளாக கூட்டவும் இல்லை. இதுதான் வணக்கத்தினுடைய தத்ரூபமான நிலை. இதுவே எங்களை சொர்க்கத்திற்குள் கூட்டிச் செல்கின்ற முக்கியமான செயற்பாடு. எந்த வணக்கமாக இருந்தாலும் நாங்கள் கவனமாக மனதில் இந்த அகீதாவை, இந்த கொள்கையை பதித்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய மூப்பிற்கு, எங்களுடைய இஷ்டத்திற்கு அமல் செய்யக்கூடாது. ஒரு அமலை செய்வதென்றால் அல்லாஹ் எப்படி சொல்லித் தந்திருக்கிறான். இது ரமலானில் ஆக முக்கியம். நபி அவர்கள் எப்படி சொல்லித் தந்திருக்கிறார்கள், எங்களுடைய செலவுகள் சஹாபாக்கள் எப்படி செய்திருக்கிறார்கள், இதை அறிந்து செயற்பட வேண்டும். கூடுதலாக நல்ல விஷயம்தானே செய்கிறோம் என்று பிழைக்கு போகக்கூடாது. அல்லாஹ் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதும் கிடையாது. எல்லா சமூகமும் அல்லாஹ்வை புறந்தள்ளிதான் வந்தார்கள். இறுதியாக வந்த இந்த நபியுடைய சமூகம் மட்டும்தான் அல்லாஹ்வை சரியாக ஏற்றார்கள். இதனால் அல்லாஹ்விற்கு வந்த சந்தோஷம், அந்த சந்தோஷத்தின் விளைவாக நிறைய சலுகைகளை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கிறான். அதில் ஒன்றுதான் நாங்கள் சொன்ன சஹருடைய பரக்கத்தை, சஹருடைய அனுமதியை தந்திருக்கிறான். வேற யாருக்கும் கொடுக்கவில்லை.
இதே போன்றுதான் ஒரு ஃபர்தை செய்தால் 70 ஃபர்துகளை செய்த நன்மையை அல்லாஹ் தருகிறான். இது யூதர்களுக்கும் இல்லை, கிறிஸ்தவர்களுக்கும் இல்லை. நபி அவர்கள் ரமலான் வருவதற்கு முன்னர் சஹாபாக்களுக்கு இந்த சலுகையை சொல்வார்கள். நீங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் தெரியுமா? ஒன்றை செய்யுங்கள், அதை 70ஆக அல்லாஹ் தருகிறான். இதெல்லாம் நீங்கள் பாக்கியவாளிகள், நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். 70 ஃபர்தை உதாரணம், 70 லுஹர் தொழுகையை தொழுவதற்கு ஒரு மனிதன் 70 நாள் வாழ வேண்டும். ஆனால் ஒரு நாளில் 70 லுஹருடைய தொழுகையை தொழுத நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு தருகிறான். இதெல்லாம் சிறப்பு சலுகை, கை தவறி விட்டு விடாதீர்கள். சதக்கா ஒன்று செய்யுங்கள், 70ஆக தருகிறான். ஒரு சுன்னத்தை தொழுவால் கூட பாரிய நன்மைகளை இந்த ரமலானுடைய காலத்தில் அல்லாஹ் உங்களின் நல்ல பழக்கத்தை பார்த்து அவன் தந்த சலுகை. மீறி விடாதீர்கள், பாக்கியத்தை தவற விடாதீர்கள். இந்த மாதம் உங்களின் கையை விட்டு தவறி போனால் உங்களுடைய ஆயுள் அடுத்த வருட ரமலானை சந்திக்குமா என்பது தெரியாது. நபி அவர்கள் தயார்படுத்துவார்கள். இதே போன்றுதான் உலமாக்கள் சொல்கிறார்கள், ஒரு பயணம் போக தயாராகின்ற மனிதன்தான் அந்த பயண வாகனத்தில் செல்வான். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஊருடைய மரபு வழியில் பஸ் வாகனம் வருகிறது. அது வரும் போகும், எல்லோரும் அதில் ஏறிச் செல்வார்களா? கிடையாது. யார் ஏற்கனவே இந்த பயணத்தை முடிவெடுப்பார்களோ, அதற்காக தயாரித்து முடித்திருப்பார்களோ, இவர்கள்தான் தற்போது அந்த வாகனம் எதால் வருகிறது, இந்த அரை மணி நேரம் இன்னும் இருக்கிறது, காமணி நேரம் இருக்கிறது, இன்னும் 5 மணி நேரத்தில் 5 நிமிடத்தில் அந்த பஸ் வந்துவிடும் என்ற தயாரிப்போடு இருப்பவர்கள் தான் அடைந்து கொள்வார்கள். பயணம் போக ரெடி இல்லாதவர்கள் அதனை தவறிவிடுவார்கள். அதில் யாரும் போக முடியாது. எனவே இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், ரமலான் வருவதற்கு முன்னர், ரமலான் வருவதற்கு இத்தனை நாள் இருக்கிறது, இத்தனை நாள் இருக்கிறது, ஏற்பாடுகள் அறிவார்ந்த முறையில் என்ன செய்ய வேண்டும், செயல் சார்ந்து என்ன செய்ய வேண்டும் என்று தயாராக இருப்பவர்கள்தான் அந்த ரமலான் என்ற வாகனத்தில் ஏறிச் செல்லலாம். இதே போன்றுதான் ரமலான் என்ற இந்த சிறப்பு சலுகையுள்ள காலம். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனை சொர்க்கத்திற்குள் அனுப்புகின்ற காலம். ஏனைய காலங்களில் நிறைவான அமல் செய்துதான் சொர்க்கம் போகலாம் என்றால், ரமலான் அவ்வாறல்ல. கொஞ்சம் செய்தாலும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டால் அவன் சொர்க்கம் போகி விடுவான். நரகத்தை விட்டு ஒரு மனிதனை அல்லாஹ் காப்பாற்றுகின்ற காலம். நிறைய பரிகாரங்கள் ஏனைய காலங்களில் செய்யணும். ஆனால் ரமலான் மாதம் அல்லாஹ்வினால் வாக்குறுதி தரப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகம்தான் இவனுக்கு கிடைக்கும் என்ற அளவு பாரிய மூதேவிகளை நரகத்தை விட்டு அல்லாஹ் காப்பாற்றி விடுதலை செய்கிறான். ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கின்றான், இன்றைய நாள் இவன் இதிலிருந்து விமோசனம் பெறக்கூடாதா, இன்றைய நாள் இந்த மனிதன் என்னுடைய சொர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடாதா.
அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். இதெல்லாம் அல்லாஹ்வினால் தரப்பட்ட சிறப்பான சலுகைகள். இவற்றுக்கு தங்களை தயாரித்துக் கொள்ள வேண்டும். இதே போன்றுதான் இந்த ரமலானுடைய மாதத்தில் யாருக்கும் கொடுக்காத ஒரு சிறப்பு சலுகை. ஒரு நாள் 1000 மாதத்தை விட பாரியது. 1000 மாதங்கள் வாழ்ந்து ஒரு மனிதன் அமல் செய்து அடைய வேண்டிய பெரும் பாக்கியத்தை ஒரு இரவில், ஒரு நாளில் உங்களுக்கு நான் தருகிறேன். இந்த சிறப்பு சலுகை இதற்கு முன்னர் நோன்பிருந்த யூதர்களுக்கும் இருக்கவில்லை, கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கவில்லை. எங்களோடு அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கொண்டிருக்கக்கூடிய இரக்கம். நீங்கள் நல்ல சமுதாயம், குந்தும் கைர உம்மத். நான் பல சமுதாயத்தை பார்த்திருக்கிறேன், அவர்கள் யாரிடமும் காணப்படாத நல்ல பண்புகள் உள்ள சமுதாயம் நீங்கள். இதனால் நீங்கள் கேட்காமலேயே பல விஷயங்களை உங்களுக்கு நான் தருகிறேன் என்று அல்லாஹ் தன்னுடைய ருபூபியத்தை காட்டிக்கொண்டு தன்னுடைய ரப்பாக, நான் தான் உங்களை படைத்தவன், என்னுடைய இடத்தில் இருந்து என்ன சிறப்பு சலுகை எல்லாம் உங்களுக்கு செய்ய வேண்டுமோ செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் அல்லாஹ் ஒவ்வொன்றாக நாங்கள் கேட்காமலே தந்து கொண்டிருக்கிறான். எந்த அளவு அறிஞர்கள் சொல்கிறார்கள் என்றால், இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு நாள் நோன்பை காரணமில்லாமல் ஒருவர் விடுகிறார் என்றால் இது எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அவன் விடுகிறான் என்பதை அறிஞர்கள் சொல்லும் போது அவனுடைய ஆயுள் முழுக்க ஏனைய காலங்களில் இதை கலா செய்ய வேண்டும் என்று அவன் மௌத்தாகும் வரை நோன்பிருந்தாலும் இந்த ஒரு நாளுடைய சிறப்பை அவனால் அடைந்து கொள்ள முடியாது. அவ்வளவு பெரிய பாக்கியங்கள் நிறைந்த ஒரு உன்னதமான மாதம். இந்த மாதம்தான் எங்களுடைய சிறப்பை தீர்மானிக்கும் மாதம். ஹதீதுகளில் சொல்லப்பட்ட சிறப்புகள் ரமலான் மாதத்துடைய சிறப்பல்ல, ரமலானுடைய மாதம் வருவதால் நாங்கள் அடைந்து கொள்கின்ற சிறப்பு, எங்களுடைய சிறப்பு இது. ரமலான் அது ஒரு காலம், அது சிறப்பாக இருப்பதனால் எங்களுக்கு எதுவும் கிடையாது. அந்த சிறப்பான காலத்தில் உரிய முறையில் நாங்கள் அமல் செய்வதனால் நாங்கள் தான் சிறந்து போகிறோம், நாங்கள் தான் சிறப்பை அடைகிறோம். எனவே இந்த சிறப்பான காலத்தை நாங்கள் விட்டுக் கொடுத்து விடக்கூடாது. தயாரிப்புகள் இருக்க வேண்டும், உணர்வு ரீதியாக உணர்ந்து செயற்பட வேண்டும். சடங்கு ரூபம் ரமலானுக்கு கொடுத்து விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் சஹரில் எழும்புகிறோம், நோம்பு பிடிக்கின்றோம், தொழுதுவிட்டு உறங்குகிறோம், எங்களுடைய நாளாந்த வேலைகளை செய்கிறோம், இஃப்தார் செய்கிறோம், இரவில் தொழுகிறோம், இப்படி ஒரு மாதம் கடத்துகிறோம். இது சடங்கு. மனதில் ஒரு ஓர்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய ரப்பு தந்திருக்கக்கூடிய பெருமதியான காலங்களில் முதல் நாளை நான் சந்திக்கிறேன். இதில் அவன் வைத்திருக்கக்கூடிய மாறுதல், மாற்ற நிலை, பஷாரத், நன்மாராயம், நரக விடுதலை எல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற மன ஓர்மையுடன் ஒவ்வொரு நாளும் இன்று எனக்கு கிடைக்க வேண்டும், இல்லாவிட்டால் நாளையாவது கிடைத்துவிட வேண்டும், நாளை கிடைக்க வேண்டும், இல்லை என்றால் அடுத்த நாளாவது கிடைத்துவிட வேண்டும் என்ற தொடரான மன ஓர்மையோடு ஒரு மூமின் ஒவ்வொரு நாளும் இந்த ரமலானில் பயணிக்க வேண்டும். வெறுமனே சடங்கு சம்பிரதாயம் என்ற அடிப்படையில் ரமலானை கழித்து விடக்கூடாது. நோன்புடைய ஒவ்வொரு பகுதிகளையும் எடுத்து நோக்கினால்
ரமலானினுடைய ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு செயற்பாடையும் பார்த்தால் அனைத்தும் ஒரு விதமான பயனை ஒரு மனித வாழ்வில், ஒரு முஸ்லிமுடைய வாழ்வில் வழங்கக்கூடிய அடிப்படையில் தான் அல்லாஹ் வைத்திருக்கிறார். சஹருடைய நேரம் தண்ணீர் முகத்தில் பட்டாலே ஒரு அருவருப்பு. தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் தண்ணீரை முகத்தில் தெளித்து விட்டால் அந்த இடத்தில் வருகின்ற அருவருப்பினால் தூக்கமே கலைந்துவிடும். அவ்வளவு இன்பமான உறக்கத்தில் இருந்து மனிதன் உடனடியாக எழுந்து விடுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஹருடைய நேரத்தில் நீ எழ வேண்டும் என்ற கடமையை தருகிறான். என்ன காரணம்? மனிதனுடைய வாழ்வில் கசப்பான அனுபவங்களை அவன் சகித்துக் கொள்ள வேண்டும். சஹருடைய நேரம் எழுந்து பழகினால், இன்பத்தை விட்டு பழகினால், தண்ணீர் என்ற அருவருப்பை அந்த நேரம் தன்னுடைய உடலோடு ஒட்டி பழகினால் வாழ்க்கையில் அவன் பலவிதமான கஷ்டங்களை சந்திக்க வேண்டி வரும் போதெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் லேசிப்படுத்தி கொடுக்கின்றான். இதே போன்றுதான் ஒரு மனிதன் நோன்பை பிடித்து விட்டால் காலை முதல் மாலை நேரம் வரை சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது, உறவு கொள்ளக்கூடாது. 3 விதமான கட்டுப்பாட்டை ஏற்படுத்த வேண்டும். இதில் உலகத்தினுடைய முழு ரகசியமும் மறைந்திருக்கிறது. ஒரு மனிதனை 2 அடிப்படையில் கட்டாயம் பக்குவப்படுத்தினால்தான் அவன் சொர்க்கவாதியாக மாறுவான். வணக்க வழிபாடு என்பது ஒரு பக்கம். மனிதனுடைய கையில் அல்லாஹ் 2 விஷயத்தை கொடுத்திருக்கிறான். அது 2லும் தப்பினால் அவன் சொர்க்கவாதிதான். அல்லாஹ் அவனை காப்பாற்றுவான். வாக்குறுதியும் தந்திருக்கிறான். முதலாவது, ஹலாலாக தன்னுடைய வயிற்று பசியை அடைக்க வேண்டும். ஹராத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எப்படியும் சாப்பிடலாம், எப்படியும் குடிக்கலாம், தன்னுடைய வயிற்று பசியை அடைக்கலாம் என்று அவன் வாழ்ந்தால் உலகத்தில் அனாச்சாரம் ஒரு பக்கம் கூடுவதோடு நரகவாதிகள் கூடிக்கொண்டிருப்பார்கள். எப்படியும் சாப்பிடலாம் என்பவன் எப்படியும் உழைப்பான், ஹராத்தில் உழைப்பான், ஹராத்தை சாப்பிடுவான், களவெடுத்து சாப்பிடுவான், வட்டி எடுத்து சாப்பிடுவான், பிழையான தொழில்களை செய்து சாப்பிடுவான். மற்றவனுக்கு என்ன ஆனாலும் நான் வாழ்ந்து விட்டால் போதும் என்ற மிருக சிந்தனையோடு வாழ்வான். 2வது விஷயம், ஒரு மனிதன் ஒழுக்க ரீதியாக பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், ஹலாலான முறையில் அவர்களுடைய உறவை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஹராமான உறவுகள் கூடினால் உலகத்தில் அனாச்சாரம் கூடும், மறுமையில் நரகவாதிகள் கூடுவார்கள். ஒரு தவறான முறையில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தொடர்பு ஏற்பட்டால் இந்த நேரம் தன்னுடைய தொடர்பை, தன்னுடைய உறவை எப்படியும் வைத்துக் கொள்ளலாம் என்ற மனிதர்கள் உலகத்தில் கூட கூட உலகத்தில் அல்லாஹ்வை விட்டு தூரமான சிந்தனைகள் மனிதர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இதனால் நல்ல வம்சம், நல்ல பரம்பரையை பெற முடியாது. இது 2மே அல்லாஹ்வினால் மனிதனின் கையில் பொறுப்பாக தரப்பட்டிருக்கிறது. இந்த 2 பொறுப்புகளையும் ஒரு மனிதனுக்கு ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் பழக்குகிறான், ஹராத்தை விட பழக்குகிறான்.
எப்படி பழக்குகிறான்? ஏனைய மாதங்களில் நாங்கள் ஹராத்தை சாப்பிடக்கூடாது, ஆனால் ரமலானில் ஹலாலையும் சாப்பிடக்கூடாது. நாங்கள் உழைத்த, நாங்கள் சம்பாதித்த காசு பணம் கையில் இருக்கும், ஹலாலாக அரிசி வாங்க முடியாது, சாப்பிட முடியாது. ஹலாலாக ஒரு உணவை வாங்கி பகல் நேரம் சாப்பிட முடியாது. சுப்ஹானல்லாஹ், ஒரு மனிதனின் மன உணர்வு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? என்னுடைய ரப்புக்காக நான் உழைத்த ஹலாலான உணவு என்னுடைய கையில இருந்தும் ஒரு மாசம் நான் ஹலாலை கூட வானாம் என்று விட்டிருக்கிறேன். எனக்கு ஹராமானதை நான் ஏன் சாப்பிட வேண்டும்? என்னுடைய ரப்புக்காக ஒரு மாசம் ஹலாலை விட்டவன், என்னுடைய ரப்புக்காக ஏனைய மாதங்களில் நான் ஏன் ஹராத்தை விடக்கூடாது? இந்த மனோநிலையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். எதற்கு ரமலான் எங்களை பழக்குகிறது? இதே போன்றுதான் ஹலாலான திருமணம் முடித்தவர்கள் ரமலானுடைய காலத்தில் உறவு கொள்ள முடியாது. அல்லாஹ் இதன் மூலம் எங்களை எதற்கு பழக்குகிறான்? எனக்கு ஹலாலான உறவுடன் கூட ஒரு மாதம் உறவு கொள்ள முடியாமல் அல்லாஹ் என்னை பழக்கியிருக்கிறான். இந்த ஒழுக்கமான மனிதனாகிய நான் ஏனைய மாதங்களில் எனக்கு ஹராமான, எனக்கு சொந்தமில்லாத ஒரு ஆணோடு ஒரு பெண்ணோடு என்னுடைய தொடர்பை நான் எப்படி வைத்துக் கொள்ளலாம்? எவ்வளவு பெரிய பயிற்றுவிப்பு, எவ்வளவு பெரிய பயிற்சி பாசறை! உலகத்தில் எந்த பல்கலைக்கழகங்களும் இப்படி ஒரு பயிற்சியை முன்னெடுத்து எங்களை பண்படுத்தவே முடியாது. அல்லாஹ் ஒரு மாதம் அழகாக பக்குவமாக எங்களை வளர்க்கிறான். இதனை உணராமல் சடங்காக, வெறும் சடங்கு ரூபத்தில் இதையெல்லாம் செய்து வந்தால் நிச்சயம் ரமலான் வரும், ரமலான் போகும். எப்படி எங்களுடைய வீதிகளில் ஒரு பஸ் வருகிறது போகிறது, அது உரிய எல்லையை போய் சேரும், அது மாறி மாறி வரும். ஊரில் இருப்பவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள், பயணத்துக்கு தயாராகின்றவர்கள் போய்கொண்டே இருப்பார்கள், தயாராகாதவர்கள் இங்கே இருந்து கொண்டே இருப்பார்கள். இதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய பருவகாலம் எங்களை பட்டை தீட்டுவதற்காக வந்து கொண்டே இருக்கும். நாங்கள் தயாராகாதவரை, அதில் ஏறிச் செல்வதற்கு நாங்கள் முடிவெடுக்காதவரை எங்களை அது ஏற்றிச் செல்லாது, சடங்காக கடந்து செல்லும். இதனால் எந்த ஒரு பலனும் கிடையாது. நாங்கள் யோசித்து பார்ப்போம், எங்களுக்கு எவ்வளவு சலுகை தரப்பட்டிருக்கிறது. ரமலானுடைய ஒவ்வொரு அங்கமும் சலுகைதான். இதனை நாங்கள் செயலால் வரவேற்பதை விட முதலாவது உணர்வால் வரவேற்க வேண்டும். ஏற்கனவே சொன்னது போன்று சந்தோஷப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மன ஓர்மையுடன் கடைபிடிக்க வேண்டும். மனதில் நாங்கள் அல்லாஹ்வை மீறி எதையும் செய்யக்கூடாது என்ற மனோநிலையை கடைபிடிக்க வேண்டும். மார்க்க சட்டங்களை பேண வேண்டும். தெளிவான விளக்கமுள்ள மார்க்க அறிஞர்களை அணுக வேண்டும். அவர்களோடு எங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தீர்த்து கொள்ள வேண்டும். ரமலானுடைய தயாரிப்புகளை மனதால் செய்வதை போன்று உடலாலும் செய்ய வேண்டும். ஹராம்களில் ஈடுபடாமல், வீண் விரயங்களில், வீண் வேலைகளில் ஈடுபடாமல், தாராளமாக வணக்க வழிபாடுகளில், தாராளமாக குர்ஆனை ஓதுவதில், தாராளமாக மார்க்க அறிவை படிப்பதில், படித்துக் கொடுப்பதில் நாங்கள் ஈடுபட வேண்டும். ரமலானுடைய காலம் விசேடமான காலம் என்பதனால் தொழுகை, தராவி, குர்ஆன் ஓதுவது, குறிப்பாக குர்ஆனை ஓதுவது அதைவிட ஒரு படி மேலேறி தஃசீர்களை, குர்ஆனின் விளக்கங்களை, குர்ஆனின் சட்டங்களை, குர்ஆனின் பண்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும், படித்துக் கொள்ள வேண்டும். குறைஞ்சபட்சம் எங்களுடைய வாயுலில் குர்ஆனினுடைய ஒவ்வொரு நாளும் ஒரு வசனமாவது, அதன் ஒரு நாளைக்கு ஒரு பண்பு,
அல்லது குறைந்தபட்சம் ரமலானை 6ஆக பிரித்து ஒரு வாரத்திற்கு அல்லது 5 நாளைக்கு ஒரு ஆயத்தை வாழ்க்கையில் அமல் செய்கிறேன், அல்லது ஒரு நல்ல பண்பை 5 நாளைக்கு ஒரு தரம் நான் படித்து எடுத்துக் கொள்கிறேன் என்ற உணர்வோடு இருந்தாலே ரமலான் முடிய குர்ஆனினுடைய 6 பண்பு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். இப்படி ஒரு திட்டத்தோடு ரமலானை வரவேற்போம், ஒரு திட்டத்தோடு ரமலானை நாங்கள் கடத்துவோம். திட்டமில்லாமல் எதுவும் செய்துவிடக்கூடாது. ஆகவேதான் வரக்கூடிய இந்த ரமலானை அழகாக, கண்ணியமாக, கௌரவமாக நாங்கள் வரவேற்று அதனை சரியான முறையான பண்படுத்தப்பட்ட நெறி தவறாதவர்களாக நாங்கள் அடைந்து கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.